இருக்கிறதுல ரொம்ப பொறுமை வேண்டியது எந்த இண்டஸ்ட்ரி தெரியுமா? ஃபுட் இண்டஸ்ட்ரி தான். அம்மாஞ்சல்லிக்கு தேராதவன்கிட்ட சண்டை போடுவான். கொஞ்சம் கூட உன் தகுதியோ எதுவுமே இருக்காது அவனுக்கு. என்னடா இட்லி வச்சா, என்னடா சாம்பார் வச்சா, எடுத்துகிட்டு வாடா, போடா, வாடாம்பா. பொறுத்து கொள்ள வேண்டும், சகிச்சு கொள்ள வேண்டும். கொடுக்குறது அன்னம் கொடுக்குறோம். அவ்வளோ நெருக்கடி உள்ள ஒரு இண்டஸ்ட்ரியை இவங்க ப்ரொமோட் பண்ணி இந்த பிரான்சிஸுங்கிற பேரில் உங்க தள்ள கட்டி விட்ருவாங்க. இந்த ரிவ்யூஸ் சொல்கிறேன், பூரா ஃபேக் ரிவ்யூஸ். மாய கண்ணாடின்னு ஒரு படம் இருக்குது, சேரன் சாரோட படம். அந்த படம் ஒரு அருமையான தியரிகள் கற்றுக் கொடுக்கும். இவர் ஒரு பார்பராக இருப்பார். வர்ற எல்லாரும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. சரத்குமாரோட அந்த படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் வந்திருப்பார். ஏன் குமார், அவன் பேர் குமார், அந்த கேரக்டர் பேர் குமார், சேரன் பேர் குமார், நீ கூட படத்தில் அடித்தா வாய்ப்பு கிடைச்சா ஹீரோவா இல்லாமன்னு. அடுத்த நாள் பார்த்தா பாலச்சந்து தொட்டி பசங்கிட்ட சிகரெட்டை தூக்கி போட்டுலாம் பிடிச்சி பாப்பா போல சேரன். எல்ஐசி ஏஜென்டானா பல லட்சம் சம்பாதிக்கலாமே அப்படிம்பாங்க. எல்ஐசி ஏஜென்ட் ஆகிடுவாப்புல. அடுத்த நாள் போய் பார்த்தா அதுலேயும் தோல்வி. இப்படியா ஒன்று போய் கிடத்தா கள்ள கடத்தல் வரையும் போய் கடைசியாக வந்துட்டு அதை பார்பர் யாருன்னா இவர் ராதாரவி, அந்த கேரக்டர் ராதாரவிட்ட போவாங்க. ராதாரவி சொல்லுவார், வாக்குமார் அப்படின்னு, ஏன் நீ சினிமாவை தான் போனியா, அது நல்ல தொழில் தானே. எந்த தொழிலில் போனாலும் அந்த தொழிலை நீ முதல்ல நேசிக்கணும், அப்போ தான் தொழில் ஒன்றோட வரும். எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பாவை படிக்க வைக்க ஆசைப்பட்டார், எங்கள் அப்பா என்ன படிக்க வைக்க ஆசைப்பட்டார். அப்போ பாய்ப்பா அப்படின்னு அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற ஷார்ட் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி என் பிள்ளைங்க பெரிய ஸ்கூலில் படிக்குது. ஒரு கல்விங்கிறதே 3ஆம் தலைமுறையில் தான் கனவு நிறைவேறுகிறது. அப்போ எப்படி உனக்கு மட்டும் ஒரே நாளில் எல்லாத்தையும் வெற்றி பெறும்? நீங்கள் ஒரே நாளில் ரிவ்யூவை சொல்கிறாங்கன்னு எந்த தொழிலும் இறங்காதீங்க. அடுத்தவங்க சொல்கிறத கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன வருது அது முதல்ல, உங்களுக்கு என்ன வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே 40 வயசு ஆகிடுது. நமக்கு என்ன வருங்கிறது. அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். ஒன்ஸ் தோத்துட்டோம்னா திருப்பி எழும்பி நிற்கிறது ரொம்ப கஷ்டம்.